friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லேஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேஸ் பார்த்திங்கன்னா ரோல் டேட்டிங்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த லேஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரோல் டேட்டிங் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ரிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிங்க்கு வந்து உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 5 டபுள் ஸ்டிச்சஸ் ஒரு பீக்கோ, திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் ஒரு பீக்கோ, 5 டபுள் ஸ்டிச்சஸ் ஒரு பீக்கோ, அதுக்கப்புறம் 5 டபுள் ஸ்டிச்சஸ். ஸோ ஒரு ரிங் இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரிங் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு 8 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இன்னொரு ரிங் நம்ம போட போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ரோல் டேட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 2 கலர் த்ரெட்டு, 2 ஷட்டில். ஸோ இந்த 2 த்ரெட்டையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிங் போட்டுடலாம். ஓகே, ஸோ 4 times 5 double stitches separated by 3 picots போட்டுட்டு இப்போ இந்த ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஷட்டில் மேலே வந்துடும். இந்த த்ரெட்டை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிங்க. இந்த த்ரெட் செகண்ட் ஷட்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த சின்ன ஃபிங்கரில் நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஷட்டில் இந்த த்ரெட்டில் ஹேண்ட் த்ரெட்டில் நம்ம கீழேருந்து ரோல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கீழேருந்து மேலே பண்ணிவிட்டு ரோல் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கலர் த்ரெட்டிங்க ரேப் ஆகும். திருப்பி 3rd டைம் இது மாதிரி 8 டைம்ஸ் போடுங்க. 4 அப்படியே ரோல் பண்ணுங்கள். 5 6 7 8. ஸோ 8 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கிங்க. லூஸாக விட்டிங்கன்னா நம்ம ரோல் பண்ணது வந்து அன்ரோல் ஆயிரும். ஸோ அது வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ரோல் பண்ண விட்டுறாதீங்க. அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இதை திருப்பி எடுத்துட்டு கீழே இந்த ரிங் இப்போது பண்ணணும். ஸோ இந்த ரிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இங்கே டைட்டாக பிடிச்சிக்கிங்க. இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ஆனால் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல இப்படி டைட்டாக பிடிச்சிக்குங்க. இந்த ஃபஸ்ட் ரிங்கை டைட்டாக பிடிச்சிக்கிங்க, விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கில் தான் அது கஷ்டமாக இருக்கும். அந்த
ஃபஸ்ட்டு ரிங்கை டைட்டாக பிடிச்சிக்குங்க. செகண்ட் ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அகெயின் ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. இப்போ நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி இந்த லைட் ப்ளூ த்ரெட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன ஃபிங்கரில் சுற்றிக்குங்க. ஸோ இதை வந்து லைட் ப்ளூவில் ரோல் பண்ண போகிறோம். கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, திருப்பி கீழேருந்து மேலே. ஓகே, ஸோ கீழேருந்து மேலே, 7, 8. ஸோ இதை 8 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீ பண்ணிவிட்டு திருப்பி இந்த கலர், இந்த லைட் ப்ளூவில் ரிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிங் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வரும், ரோல் ஆகாது. ஸோ 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு இதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ரிங்கோட நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த டார்க் ப்ளூ த்ரெட்டை லிட்டில் ஃபிங்கரில் ரேப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லைட் ப்ளூ த்ரெட்டை டார்க் ப்ளூ த்ரெட்டில் இப்படி ரோல் பண்ணுங்க 8 டைம்ஸ். 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு ரிங் பண்ணுறதுக்கு ரேப் பண்ணிக்கோங்க. ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ 5 ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் ரிங்கோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஸோ இந்த ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த லைட் ப்ளூ ஃபஸ்ட்டு ஷட்டில் இந்த லிட்டில் ஃபிங்கரில்
இப்படி ரேப் பண்ணிவிட்டு செகண்ட் ஷட்டில் எடுத்துட்டு இந்த லைட் ப்ளூ த்ரெட்டில் இப்படி ரேப் பண்ணிடுங்க, ரோல் பண்ணுங்க. ஸோ 2 3 4 5 6 7 8. ஸோ 8 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு இந்த ஷட்டில் அப்படியே விட்டுருங்க. லைட் ப்ளூ ஷட்டில் எடுத்து ரிங் பண்ணிடுங்க. ஃபைவ் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போது ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டார்க் த்ரெட் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்படி இழுத்தீங்கன்னா ரோல் பண்ண ஸ்டிச்சஸ் வந்து ஃபர்மாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி செகண்ட் ஷட்டிலில் ஸோ இந்த லிட்டில் ஃபிங்கரில் ரேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 8 டைம்ஸ் ரோல் பண்ணிடலாம். ஸோ 8 டைம்ஸ் ரோல் பண்ணிட்டோம். இப்போ இங்கே திருப்பி ஒரு ரிங் போட்டுடலாம். ஃபைவ் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி திருப்பி அடுத்த ரிங் பண்ணிட்டு போனோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை ரிங்ஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை ரிங்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லேஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ லென்த் உங்களுக்கு வேணுமா அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் இந்த லேஸ் ஒர்க் பண்ணி உங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸை நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லேஸ் ஒர்க்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Hope you enjoyed this video. Thanks for watching. Happy tatting.